Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Bitcoin. பிட்காயின் நாங்க எதிர்பார்க்குற மாதிரி இதுல வந்து ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து எங்களோட லாஸ்ட் அப்டேட்ல நாங்க லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் சொன்னாங்க ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணலாம்ன்ட்டு. இப்ப இதுல இருந்து நாங்க ஃபார் டவுன் சைட் வந்துட்டு அண்ட் இதுல வந்து நாங்க இப்போ ஒரு பிக்கா புஷ் டு தி அப் சைட் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ இதுல நாங்க சொல்லினாங்க ஒன் மோர் லோ செஞ்சுட்டு பேண்ட் ஆஃப் அப் சைட் போறது. இல்லாட்டிக்கு இதுல இருந்து டைரக்ட்டா போலாம்ன்ட்டு. அண்ட் இதுல இந்த பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணிட்டு ஒன் மோர் லோ செஞ்சுட்டு ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இதில வந்து நாங்கள் ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிருக்கலாம். ஒரு லாங் பொசிஷன் போறதுக்கு. ஏனென்றால், இப்ப நீங்க இதில பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் இப்போ ஒரு 4த் வேவ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கள் என்றால், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 1, 2 இல்லாம ஒரு 3ர்ட் வேவ் இதில போறோம் என்றால், ஸ்டில் எங்களுக்கு வந்து இதில ஒரு 4த் வேவ் வந்திருக்கணும். அண்ட் ஸ்டில் ஒரு 5த் வேவ் வந்தா என்றால், இது பின்ன ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லியிருக்கலாம். பின்ன எல்லாம் வந்து A, B பின்ன ஒரு A, B, C செஞ்சுட்டா, இப்படி இன்னும் செஞ்சிருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியுது, நாங்க ஒரு நாளும் அப்படி நடக்கல. இப்ப நாங்க வந்து இத கால்குலேட் பண்ணினாங்க. இந்த 2ண்ட் வேவ் இந்த 4த் வேவோடையும். உங்களுக்கு தெரியுது, நாங்க வந்து இந்த 0.66 அண்ட் 0.618 வந்து நாங்க டச் பண்ணாங்க. இன்வாலிடேஷன் ஃபார் அ 4த் வேவ். அதுக்காண்டி இதுல பேருந்து ஒரு லாங் பொசிஷன் போறது வந்து வெரி அட்ராக்டிவா இருக்கும் போறதுக்கு. அண்ட் அதான் அப்படி நடந்திருக்கு. ஸோ அதுல பேருந்து எங்களுக்கு இன்வாலிடேஷன் நடந்துட்டு, இதுலேருந்து ஃபாப் சைட் போறது வந்து பேருந்து ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியா வந்தது. அண்ட் இதான் வந்து இப்போதைக்கு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஸ்டில் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நாங்கள் சொல்லிய மாதிரி ஆல் டைம் ஹைஸ் ஒன் மோர் டைம் அட்லீஸ்ட் ஒன் மோர் டைம் வந்து நாங்கள் எடுக்கணும்ன்ட்டு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இது வந்து 112Kல இருக்குது. இத நாங்கள் அட்லீஸ்ட் ஒன் மோர் டைம் வந்து எடுக்கணும்ன்ட்டு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இதுல இந்த டைரக்ட்டா நடக்கலாம். எல்லாம் இப்போ ஒரு சின்ன கொரெக்ஷன் Xல ஸ்டில் ஒரு Y வேவ்க்கு அப் சைட்லேருந்து போகலாம். ஸோ எல்லாம் வந்து 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த டார்கெட் ஏரியா இது வந்து இப்போ நான் மெனி வீக்ஸா கதைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த டார்கெட் ஏரியா நாங்க ரீச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி மீடியம் டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்து நாங்க ஸ்டில் இந்த 112Kய வந்து ஒன் மோர் டைம் வந்து எடுக்கணும்ன்ட்டு. இந்த சினாரியோல நாங்க வந்து புல் மார்க்கெட் டாப் வந்து சூன் ஆர் லேட்டர் வந்து முடிக்க போறோம். எல்லாம் 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சர்ஸ்ல 130Kல இருந்து 17K மட்டும் நான் நினைக்கிறேன் ஒரு 5th வேவ்ல இருந்துட்டு இதுலேருந்து ஒரு பேர் மார்க்கெட் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ட்டு. இதான் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. ஸோ இதுல வந்து நோ சேஞ்சஸ். நான் ஸ்டில் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இதுல வந்து ஆல் டைம் ஹை பார்க்குறோம்ன்ட்டு. அண்ட் இதுல வந்து இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு. ஸோ இது வந்து இப்போதைக்கு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்குது. இது வந்து இம்போசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது வந்து லோ ப்ராபபிலிட்டி. அதுக்காண்டி தான் சொல்லிய மாதிரி நாங்க ஸ்டில் அந்த 112 எடுக்கணும். சூனர் ஆர் லேட்டர். அது வந்து இப்போதைக்கு அதான் இப்போதைக்கு எங்களோட ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. வேற ஒரு சினாரியோ இருக்குது. இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் இன்னும் மோர் புல்லிஷான சினாரியோ. பட் இதுல வந்து நாங்க ஒரு லாங் கொரெக்ஷன் செய்றோம். இதுல என்றால் நாங்க இப்போ ஒரு W முடிச்சுக்கலாம். இதுல ஒரு X இப்போ நாங்க ஒரு Y வேவ் ஃபார் டவுன் சைட் வர்றோம். இது வந்து எங்களோட டார்கெட் ஏரியா டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் ஒன் வேவ் டு த ஹை ஆஃப் ஒன் வேவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இதான் வந்து எங்களோட காமன் டார்கெட் ஏரியா ஃபார் அ செகண்ட் வேவ் 0.5லேருந்து 0.786 ஃபிபனாச்சி. இதுல நான் ஒரு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு அண்ட் இதுல வந்து நாங்கள் அப்படியே 150K மட்டும் அப்படியே டைரக்டா போலாம். இது இப்படி ஒரு சினாரியோ நடந்தேன்றால். பட் இது வந்து இப்போதைக்கு எந்த ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி சினாரியோ இல்ல. ஏனென்றால் இது இப்போதைக்கு சரியான புல்லிஷா இருக்குது. அண்ட் அவ்வளோ புல்லிஷா இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லம் இல்ல. ஸோ யூசுவலா நல்லம் இல்ல. ஏனென்றால் அம் யா நீங்கள் உங்களோட ட்ரேடிங்க்கு நல்லம் இல்ல. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு நல்லம் இல்ல. கன்சர்வேட்டிவா இருக்கிறது வந்து பெட்டர். அதுக்காண்டி இதுல வந்து எங்களுக்கு மோர் பேஷன்ட் தேவை. எங்களுக்கு பிரைஸ் டீப்பரா வந்தா என்றால், அது மாதிரி இதெல்லாம் கரெக்டிவா இருந்தா என்றால், நாங்க இப்படி ஒரு சினாரியோ பார்க்கலாம். பட் இதுல எங்களுக்கு ஹை வால்யூம்ல இருக்கணும். ஸோ அதென்றால் வால்யூம் வந்து இத விடயும் இன்கிரீஸ் பண்ணணும். இந்த ஹாய விடயும், இந்த ஹாய விடயும் அண்ட் இந்த ஹாய விடயும் எங்களுக்கு எல்லாம் இன்கிரீஸ் பண்ணியத்தான் நாங்க வந்து அத பற்றி கதைக்கலாம். இது வந்து எல்லாம் ஒரு 1, 2, 3, 4, 5 நடந்து கொண்டிருக்கு. பட் இப்போதைக்கு சொல்லிய மாதிரி ஒரு அல்டர்னேட்டிவ் சினாரியோ தான் இருக்குது. ஏனென்றால் இப்போதைக்கு நான் ஸ்டில் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு சினாரியோ தான் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி என்று. மைக்ரோ சினாரியோக்கு வந்து நாங்கள் என்றால், இப்போதைக்கு எங்களுக்கு கணக்கு சினாரியோஸ் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து பேரிஷா இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு W இதெல்லாம் இப்போ ஒரு WXY இப்போ ஒரு Y வேவ்க்கு ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Yல செஞ்சுட்டு, ஸோ 3 வேவ் ஸ்ட்ரக்சர் A, 3 வேவ் ஸ்ட்ரக்சர் B, பின் ஒரு C வேவ் ஸ்ட்ரக்சர் இப்படி இன்னும் செய்யலாம். ஸோ அதுவும் வந்து நோட் பண்ணணும். இப்படி இன்னும் ஒரு ஃபேக் அவுட் B செஞ்சுட்டு, பின் ஒரு C வேவ் த்ரூ டவுன் சைட் நடக்கலாம்ன்ட்டு. ஸோ இதுல வந்து இப்போ எங்களுக்கு ஸ்டில் கரெக்டிவா இருக்கு. இப்போதைக்கு இது சொல்லிய மாதிரி ஒரு இம்போசிட் ஸ்ட்ரக்சர் ஃபார் மச் லோவர் பிரைஸ்க்கு போறது லோவர் ப்ராபபிலிட்டி.
அதுக்காண்டி நான் ஸ்டில் சொல்லிய மாதிரி நான் நெனச்சோண்டிருக்கிறேன். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நாங்க இந்த 112K நாங்க வந்து ஸ்டில் எடுப்போம்ண்டு. இந்த சினாரியோ நாங்க கொஞ்சம் லோவரா வந்துட்டு பெயிண்ட் வந்து இல்ல இந்த ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணும். இப்படி ஒரு சினாரியோல. அம் இல்லாட்டிக்கு இப்படி ஒரு சினாரியோக்கு இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் புல்லிஷான சினாரியோ. ஏனென்றால், இதுல வந்து நாங்க ஒரு இதுல முடிச்சுட்டு, இப்ப நாங்க ஒரு எக்ஸ், ஒய் இந்த ஏரியால முடிச்சுட்டு, ஒரு ஃபேக் எக்ஸ் வேவ் இதுல செஞ்சுட்டு, பெயிண்ட் இதுலேருந்து ஒரு ஒய் வேவ் ஃபார் டான்சர் செஞ்சுட்டு, ஒரு WXY சொல்லிய மாதிரி இது வந்து பிக்கர் பிக்சர்ல ஒரு 1 இதெல்லாம் முடிச்சிருக்கலாம். பின் இதுல ஒரு 2 முடிச்சுட்டு, பின் ஒரு 3 வேவ்க்கு ஃபார் அப்சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு சொல்லிய மாதிரி அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சினாரியோ வந்து இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. பட் இப்படி ஒரு சினாரியோ ஒரு 4த் வேவ்க்கு நடக்கலாம். அதான் இப்ப எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியால எங்களுக்கு ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணணும். இது வந்து இப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு இப்போ ஒரு பவுன்ஸ் எக்ஸ்ல பின் ஸ்டில் ஒரு Y வேவ்க்கு இந்த ஏரியாக்கு வந்துட்டு, பின் இதுல ஒரு புஷ் ஃபார் அப்சைட் நான் எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ, இதுல வந்து இப்ப நாங்க நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மோர் ரேஞ்ச் பண்ணலாம்ன்ட்டு. ஏன்டா இப்ப நாங்க வீக்கெண்டுக்கும் வேற போறோம். யூசுவலா வந்து எலியட் வேவ் வந்து வீக்கெண்ட் வந்து ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளோக்கு எனக்கு மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ, அதுவும் வந்து நீங்க நோட் பண்ணணும். அதுவும் வந்து எங்களோட எலியட் வேவ்லுக்கு உள்ளுக்கே இருக்கிறது. வீக்கெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு ஒரு நியூ ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் காட்டியேன்டா, இது வந்து மேபி ஒரு இதுல முடிச்சுட்டு, இப்ப எல்லாம் வந்து எக்ஸ் வேவ்க்கு ஓவர் த வீக்கெண்ட் செஞ்சுட்டு, இதுல எக்ஸ் வேவ் முடிச்சுட்டு, பின் ஸ்டில் ஒரு ஒய் வேவ் ஃபார் டான்சர் ஃபேக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த சப்போர்ட் ஏரியாக்கு வந்துட்டு, பின் அப்படியே வந்து இந்த ஒய் வேவ் டார்கெட்டுக்கு இந்த ஏரியாக்கு போலாம். ஸோ, அதென்றால் ஷார்ட்டா சொல்லி என்றால், அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா போகாட்டி, நான் நினைக்கிறேன் இதுல வந்து கொஞ்சம் மோர் ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் நடக்கலாம்ன்ட்டு. பட் நோட் பண்ணுங்கோ, இதுல நாங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கலாம். ஒரு WXY. ஸோ, இதுல வந்து இப்ப முடிச்சுட்டு இல்லன்னு ஃபாப்ஸா போறது ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இப்போதைக்கு லோ. ஏனென்றால், எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸா முடிக்கிறது வந்து பிடிக்கல. ஏனென்றால், இப்ப நீங்க வந்து இந்த இந்த எக்ஸையும் நீங்க கம்பேர் பண்ண போறீங்கள் என்றால், அம் இதையும் இப்ப நீங்க இதையும் கம்பேர் பண்றீங்கள் என்றால், நாங்கள் ஆஃப்டர் இந்த 0.382 ஃபிபனாச்சில முடிச்சிருக்கிறோம். அது நல்ல இன்ஃபோ. அதுக்கு நீங்க முடிக்கிறது வந்து ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் தொடங்குறது வந்து ஓகே. பட் நான் ஸ்டில் நினைக்கிறேன் 1 to 1க்கு வரலாம்ண்டு. ஸோ, இதுலேருந்து இப்ப நாங்க ஃபாப்ஸா போறது சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த சினாரியோ எக்ஸாக்ட்லி நடந்து கொண்டிருக்குண்டு. பட் அதான் சொல்லிய மாதிரி எங்களுக்கு மோர் ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் நடந்ததுண்டா ஒரு எக்ஸ் ஒய்ஃப்க்கு ஹெல்த்தியா இருக்கும். அதுக்காண்டி இந்த ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் டைமுக்கு உங்களுக்கு தெரியிற மாதிரி இது ஃப்ரைடே ஈவினிங். இது பேருந்து டியூஸ்டே மட்டும் இல்ல வேணுமெண்டா இன்னும் ஒரு எக்ஸ் ஒய்ஃப் ரேஞ்ச் பண்ணிட்டு, பின் ஸ்டில் ஒரு வாய் ஒய்ஃப்க்கு அப்சைட் போலாம்ன்ட்டு நான் நினைச்சோண்டிருக்கிறேன். வேறொரு சினாரியோ இருக்கு. இது வந்து மோஸ்ட் புல்லிஷான சினாரியோ. அம் இது வந்து நாங்க ஒரு 1, 2 இதுலயும் ஒரு இப்போ பிக் 1, 2 செஞ்சுட்டு, இப்போ ஒரு 3 வேவ்க்கு அப்சைட்லேருந்து டைரக்ட்டா போலாம். இது வந்து அப்படியே வந்து 120, 115K அப்படியே வந்து நாங்க ஷூட் பண்ணலாம் இதுலேருந்து. இப்படி ஒரு செட்டப் நடந்தது என்றால். பட் இப்போதைக்கு இது எனக்கு பிடிக்கலன்ற இந்த ஃபர்ஸ்ட் 1, 2 வந்து வெரி ஷார்ட்டா இருக்கு இந்த 1, 2 செட்டப். அது மாதிரி இது வந்து பிக்கரா இருக்குது இந்த செகண்ட் வேவ். ஸோ, அதுக்காண்டி இப்போதைக்கு இது எனக்கு நான் அ அ யா ஒரு அல்டர்னேட்டிவ் சினாரியோ தான் இருக்குது. பட் இதுலேருந்து இப்ப நாங்க வால்யூம்ல இன்க்ரீஸ் பண்ணினாங்கள் என்றால், அண்ட் இதுல வந்து இப்ப வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குது என்றால், அப்படியே வந்து இந்த சினாரியோ இப்ப ஹையர் ப்ராபபிலிட்டியா வந்துரலாம். வரலாம். ஏனென்றால் இதுலேருந்து இப்ப நாங்கள் அப்சைட்லேருந்து 3 வேவ்க்கு போறது வந்து ஹை வால்யூம்ல தான் நடக்கோணும். ஸோ, அதுக்காண்டி இது பேருந்து எங்களோட அ யா ஃபர்ஸ்ட் சினாரியோ இருக்கலாம். ஸோ, இப்ப நாங்க வந்து ஃபைனலி ப்ராபபிலிட்டீஸ்க்கு வந்தாங்கள் என்றால், ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நான் ஸ்டில் நெனச்சோண்டிருக்கிறேன் 112K வந்து எடுக்கணும்ண்டு. ஸோ, இதுல உங்களுக்கு தெரியுமெண்டா இந்த ஹைல இருக்கேக்க நாங்க இந்த கரெக்ஷன் செய்யக்க நாங்க வந்து சொல்லினாங்க. இது வந்து ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு. தேர்ஃபோர் இது வந்து ஒரு ஹாய் எடுக்கணும்ண்டு இன்னும் ஸ்டில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. அண்ட் இது அப்படி நடந்திருக்கு. பட் இதுல நான் நினைக்கிறேன் இந்த கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃபார் டான்செட் வந்து இதுவும் கரெக்டிவா இருக்கு. அதுக்காண்டி நாங்க ஸ்டில் வந்து இந்த 112K அட்லீஸ்ட் ஒன் மோர் டைம் எடுக்கணும்ண்டு. இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த தான் இந்த மெயின் சினாரியோ இருக்குது. இது இப்ப மெனி வீக்ஸா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நோ சேஞ்சஸ். எங்களோட டார்கெட் வந்து 117Kல இருந்து 130K மட்டும் ஒரு 5த் வேவ்க்கு இதுல முடிக்கலாம். இல்லன்ட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இதுல கொஞ்சம் லாங் ரேஞ்ச் பண்ணிட்டு இல்லன்ட்டு ஃபாப்ஸா போலாம். ஸோ, அதுல வந்து நோ சேஞ்சஸ். அவ்வளோ கிளியரா இருக்கு எங்களுக்கு பிக்சர். ஃபாப்ஸா தான் போணும்ண்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல. அ இப்ப இத நீங்கள் பாக்காட்டி, இல்ல இன்னும் லாங் ரேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டிக்கு இதுலேருந்து டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் இப்போதைக்கு நோ வொரீஸ். ஏன்டா இப்போதைக்கு ஸ்டில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி இந்த 112K நாங்கள் எடுக்கணும்ண்டு.
இந்த சினாரியோல இது வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் சினாரியோ. இது மோர் புல்லிஷா இருக்கு. பட் நான் அ கன்சர்வேட்டிவா இருக்கிறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கும். அவ்வளா புல்லிஷா இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்ப Twitterல, சோஷியல் மீடியால எல்லாரும் வந்து 200K வந்து கால் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வாய ஓப்பன் பண்ணியோண்டு ஒரு தம்ப்நெயில் போட்டோண்டு அப்படியே எல்லாரும் நீங்க வந்து இப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்டா யூசுவலா வந்து அதன் வந்து அட்டென்ஷன வந்து உங்களுக்கு வரும். எல்லாரும் வந்து 200K பிட்காயின் எழுதியேன்டா யூடியூப்ல எல்லாரும் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி நீங்க கொஞ்சம் வொரி பண்ணணும். அப்படி ஒரு சினாரியோ நடக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. நாங்கள் இப்ப இதுலேருந்து டைரக்ட்டா 200K போறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஒரு தெரியல. ஸோ அதுக்காண்டி நீங்கள் அப்படி கால் பண்ண இயலாது. நீங்க ப்ரூஃபன் இன்னோ அனாலிசிஸ் வச்சிருக்கிறீங்கள் என்றால், இப்போ 200K போறேன்றால் ஓகே நெல்லாம். பட் எங்களுக்கு இப்ப எலியட் வேவ் ரூல்ஸ் படி எங்களுக்கு வந்து அப்படி ஒரு இதுவும் எங்களுக்கு இன்னும் காட்டையில. ஒரு இண்டிகேஷன் நாங்க இல்லேருந்து டைரக்ட்டா ஃபார் 200K போலாம்ண்டு. பட் இந்த சினாரியோல நாங்க வந்து ஒரு 1, 2 செட்டப் செஞ்சுட்டு இல்லேருந்து ஃபார் 3rd வேவ் போறது பாசிபிள். இது வந்து 150K மட்டும் வேணுமென்றால் போகலாம். பட் இல்லேருந்து 200K போறதுக்கு இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. ஸோ 1, 2 செஞ்சுட்டு இதுல வந்து ஒரு டீப்பா கொரெக்ஷன் எதிர்பார்க்கிறோம். அதென்றால் இதுல வந்து ஒரு டீப்பா சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர் இதுலேருந்து நாங்க எதிர்பார்த்துருக்கிறோம். கொஞ்சம் டீப்பா இந்த சப்போர்ட் ஏரியாக்கு வந்துட்டு இப்ப இதுலேருந்து ஒரு 3rd வேவ்க்கு அப் சைட் எதிர்பார்த்துருக்கிறோம். லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல இப்போதைக்கு இது வந்து நான் பார்க்குறது ஒரு WXY செய்றது இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. இது நான் நினைக்கல நடக்குதுன்ட்டு. பட் தேர்ஃபோர் ஸ்டில் நாங்க வந்து பார்த்துண்டு இருக்கோம். ஏனென்றால் இந்த சினாரியோ தான் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டியா இருக்கு. எல்லாம் WXY இந்த சப்போர்ட் ஏரியாக்கு எங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கு. இந்த 0.382 ஃபிபனாச்சி எல்லாம் W இப்போ ஒரு X செஞ்சுட்டு ஒரு Y வேவ். ஸோ நாங்க இப்போ வீக்கெண்டுக்கும் போறோம். நாளைக்கு ஃப்ரைடே இப்போ வீக்கெண்டுக்கு போறோம். அதுல யூசுவலா வந்து ஒரு ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர். இது வந்து இந்த சமனா இருக்கலாம். இந்த WXYயோட இருக்கிறது வந்து இதுல கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸுக்கு இப்போ ஸ்டில் ஒரு Y வேவ் அப்சைட் போறது யா இது எனக்கு பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. இப்போ இதுலேருந்து ரியாக்ஷன் பார்க்கணும். இல்ல ஷூட் பண்றோமா அப்படியே சொல்லியமா அது டார்கெட் ஏரியாக்கு போறோமா, இல்லாட்டிக்கு பென் இல்ல ஒரு ரிஜெக்ஷன் நடந்துட்டு, பென் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் வாயில முடிச்சுட்டு, பென் வந்து நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் போலாம்ண்டு. அதுக்காண்டி இப்போதைக்கு நாங்க ஸ்டில் கொஞ்சம் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. என்ன ஸ்ட்ரக்சர்ல நடந்து கொண்டிருக்கு. பட் சொல்லிய மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல இது வந்து கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். தேர்ஃபோர் இது இன்னும் ஸ்டில் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல நாங்கள் இந்த 112K எடுக்கணும். பட் அதான் இதுல கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணலாம். வீக்கெண்டுக்கு பெயிண்ட் ஸ்டில் ஃபார் அப்சைட் போறது அப்படியெல்லாம் நடக்கலாம். ஸோ நான் ஹோப் பண்றேன் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியது இந்த வீடியோ. உங்களுக்கு வேல்யூ தந்தா எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காஸ். அன்டில் நெக்ஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி see you soon. Take care. Bye.